இந்தியா டு தாய்லாந்து நான் போன இந்த 1 வீக் ட்ரிப்ல 4 டேஸ் பட்டாயா, 3 டேஸ் பேங்காக்ல ஸ்டே பண்ணோம். நான் போனது கனெக்டிங் ஃப்ளைட். திருச்சியில இருந்து மலேசியாவுக்கு ஒரு ஃப்ளைட், மலேசியால இருந்து பேங்காக் ஒரு ஃப்ளைட். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்ல போங்க. அதுதான் பெஸ்ட்டா இருக்கும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இந்தியாலயே பண்ணிருங்க. நீங்க பேங்காக்லயோ இல்ல ஏர்போர்ட்ல பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் ஆகும். இது எனக்கு செகண்ட் ஃப்ளைட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாய் போனப்ப ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருந்தது. ரொம்ப கன்ஜஸ்டடா ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த டைம் திருச்சியில இருந்து நான் மலேசியா போனப்போ ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. எந்த அளவு ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா நான் படுத்துட்டு போற அளவு ஃப்ரீயா இருந்தது. Gandhi, the mission is on. Smack that belly belly, don't you down. Grab that can't do yours now. Too hot, too easy now. பேங்காக் ரீச் ஆனதும் ஏர்போர்ட்லயே சிம் வாங்கிருங்க. டூரிஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருப்பாங்க. நாங்க 4 டேஸ் பட்டாயால புக் பண்ணோம். 3 டேஸ் பேங்காக்ல புக் பண்ணோம். பட்டாயால இருந்து பேங்காக் போறதுக்கு கேப் தான் ஈஸியான வழி. நாங்க தேவையில்லாம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் வேஸ்ட் ஆயிருச்சு. எவ்ரி 2 ஹவர்ஸ் தான் பஸ் உங்களுக்கு இருக்கும். சோ கேப்ல போறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கிராப் போல்ட்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். ஜஸ்ட் தாய்லாந்து சிம் வாங்கி நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். உங்களுக்கு லாகின் ஆயிரும். தாய்லாந்து 2025 நாங்க 4 டேஸ் பட்டாயா பிளான் பண்ணிருக்கோம். 2 நாள் பேங்காக் பிளான் பண்ணிருக்கோம். பட்டாயால நாங்க ஸ்டே பண்ண பிளேஸ் ஹோட்டல் பி பிளஸ் தான். ரூம்ஸ் உங்களுக்கு 500க்கு அவைலபிளா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரூம். மார்னிங் நாங்க தாய்லாந்துல இறங்கின உடனே நாங்க பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரு கேப் புக் பண்ணிட்டு இந்த ஹோட்டலுக்கு வராதுதான். நீங்க தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேப புக் பண்ணிட்டு நீங்க போற பிளேஸ்க்கு போங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் போறதுக்கு. நாங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பக்கத்திலே இந்த ஹோட்டல் பக்கத்திலே 7-Eleven சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. இந்த ஷாப்பை பத்தி சொல்லணும்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா கிடைக்கும். சோ பக்கத்திலே 7-Eleven இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டாயா ரீச் ஆனது ரூம்ஸ்ல செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு பீச் சைடு வாக்கிங் போயிட்டோம். பீச் சைடு வாக்கிங் போயிட்டு நைட் லைஃப் உங்களுக்கு என்ஜாய் பண்ண வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கு. வாக்கிங் ஸ்ட்ரீட்ல ஒரு சில ஆக்டிவிட்டி மட்டும் ட்ரை பண்ணேன். அதுக்கு 100 பாட் 200 பாட் மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்க போன டைம் ரெய்னி சீசன். சோ கொஞ்ச நேரம் வாக்கிங் ஸ்ட்ரீட்ல வெயிட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. தாய்லாந்து ஃபுட்டை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஆவரேஜா தான் இருந்தது. இங்க 7-Eleven ஷாப்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இங்க உங்களுக்கு பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சிக்கன்ல எது ட்ரை பண்ணாலுமே கொஞ்சம் ஓகேவா இருந்தது. பட் சிக்கனை தாண்டி சீ ஃபுட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமா இருந்தது. நீங்க பட்டாயால வேணா சீ ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க. பேங்காக்ல சீ ஃபுட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் இருந்தது. அண்ட் அங்கங்க நீங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்க முடியும். பட் பிரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸே 191 தாய் பாட் சொல்லுவோம். நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேல வரும். தாய்லாந்துல கோகோனட் ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஸ்ட்ரீட் சைடுல ஆரஞ்சு ஜூஸ் விப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க டிஃபரெண்டான ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ண அப்படின்னா crocodile, போர்க், தேல்லாம் வச்சிருப்பாங்க. பட் நான் சிக்கன், பீஃப், கிராப், ஃபிஷ் இதை தவிர வேற எதுவுமே ட்ரை பண்ணல. டே 2 பட்டாயால நாங்க போன ஸ்பாட் தான் கோரல் ஐலாண்ட். இதுக்கு நீங்க புக் பண்ணோம் அப்படின்னா அகோடா உங்களுக்கு ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் வெறும் பேராகிளைடிங் மட்டும் போயிருந்தேன். இதுக்கு 800 தாய் பாட் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பீட் போட்ல போற ரைடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரிட்டர்ன் வரப்போ உங்க போட்டோ எல்லாமே சேல்ஸுக்கு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு எல்லாமே இந்தியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபுட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் இருக்கும். உங்களுக்கு agoda.comல நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபாய் தான் ஆகும். சோ உங்களுக்கு காலையிலே கேப்ல பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு பீச் கிட்ட கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு அங்க இருந்து ஸ்பீட் போட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீட் போட் எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி கூட்டு போவாங்க. அங்க உங்களுக்கு பேராகிளைடிங் சூப்பரா இருந்தது. 800 பாட்டுக்கு ரொம்ப ஒர்த்தா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு கூட்டு வந்தாங்க. சோ அங்க இருந்து இங்க வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 20ல இருந்து ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. போட்ல ஸ்பீட் போட்ல வர்றது ஒரு சில இடத்துல கொஞ்சம் வாபிள் ஆச்சு. ஆனா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இங்க இருந்து மறுபடியும் நம்மள பட்டாயா கூட்டு போயிருவாங்கண்ணா. இப்ப டைம் இந்த ஊர் டைம் 12 ஆகுது. ஸோ 1 o'clock மறுபடியும் பட்டாயால கூட்டு போய் லஞ்சுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1 டே பிளான்ல ஒரு 1/2 நாள் இந்த கோரல் ஐலாண்ட்லயே போயிடும். இது கொஞ்சம் ஏதோ கொடுத்த காசு கொஞ்சம் ஒர்த்தா தெரியுது. டே 3 நாங்க ஒரு 3 to 4 ஸ்பாட்ஸ் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் போனது கோல்டன் புத்தா. நீங்க பட்டாயால இருந்து இந்த புத்தா டெம்பிளுக்கு வர ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நாங்க ஒரு கைடு மூலியமா தான் வந்தோம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த புத்தா டெம்பிள் பத்தி சொல்லணும்னா மலையிலே உங்களுக்கு கோல்ட அப்படியே செதுக்கியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஒரு கிராமத்துக்கு நடுவுல ஒரு மலையில செதுக்குறேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இது ஓகேவா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப ஒரு கிராண்டாவும் இல்ல, ரொம்ப மோசமாவும் இல்ல. சோ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த புத்தா டெம்பிள் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதை முடிச்சுட்டு பக்கத்துலயே உங்களுக்கு டைகர் பார்க், ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இதை முடிச்சு நாங்க அங்க போறோம் நெக்ஸ்ட்.
தென் நீங்க பட்டாயா போற வழியில வந்து இந்த ஒயிட் புத்தா ஸ்டாச்சுவுமே இருக்கும். இதையுமே வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். நம்ம கோல்டன் புத்தா போனோம்ல, அதுவுமே ஃப்ரீ என்ட்ரி தான். இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். இது பார்க்க அப்படியே நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு பார்க்க. அப்புறம் உங்க டெம்பிள்ல வந்து அந்த செதுக்கி இருப்பாங்கல்ல, அது எல்லாமே முக்காவாசி இந்த டிராகனா தான் இருக்கு. அண்ட் உங்க ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த டிராகனை செதுக்கி இருக்காங்களா, அதை பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க லைவா பாக்குறப்ப அந்த புத்தா ஸ்டாச்சு ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா தெரியுது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து 2008ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா வில்லேஜ் பீப்புள் கம்யூனிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல ஷோகேஸ் பண்றதுக்காக இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்மே வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஷாப்ஸ்ல நீங்க பார்கெயின் பண்ணி வாங்கலாம். அண்ட் ஃபுட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க பட்டாயால பார்த்த காமன் ஃபுட் எல்லாமே அங்கேயுமே இருக்கும். நான் பீஃப் வித் ஸ்டிக்கி ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா 300 தாய் பாட் வாங்குவாங்க. அண்ட் நீங்க போட்ல போகணும் அப்படின்னா 400 தாய் பாட் ஆகும். இதை முடிச்சுட்டு நாங்க போன ஸ்பாட் தான் அண்டர் வாட்டர் வேர்ல்டு பட்டாயா. இதுக்கு என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா 500 பாட் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 3 செக்ஷனா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல உங்களுக்கு சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. ஃபிஷ் ரிலேட்டட் டாய்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல இருக்கும். அண்ட் நீங்க இதை ஃபீட் பண்ற டைம் அப்ப போனீங்க அப்படின்னா நீங்க ஃபிஷ் எல்லாமே ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச 500 பாட்டுக்கு இது அவ்வளோ ஓர்த்தா தெரியல. ஏன்னா கண்ணாடி எல்லாமே கொஞ்சம் ஸ்கிராச்சா தான் இருந்தது. பிக் டைகருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்கன்னா 810 பாட். அந்த பிக்குமே மீடியமுமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்கு. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க உள்ள போறப்பே வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து நிக்க கூடாது, டைகர் வந்து பின்னாடி தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டால் அப்புறம் அந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு. டைகர் ரிலேட்டட் டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் டைகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட்டாயால நீங்க போக வேண்டிய இடம் வந்து டெர்மினல் 21 சொல்லிட்டு ஒரு மால் இருக்கும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா சில கண்ட்ரி தீம்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மாலை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரான்ஸ், இட்டாலி, இந்தியான்னு சொல்லிட்டு அந்தந்த ஊர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் பிராண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மால்ல வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மால் முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபிளைட் இருக்கும். அதுக்கு கீழே ஷாப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தாய்லாந்துல நீங்க ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா சொன்ன பிரைஸ்க்கு வாங்காம பார்கெயின் பண்ணி வாங்குங்க. டே 4 மார்னிங் பட்டாயா சிட்டி வியூ பார்க்க போயிட்டோம். நீங்க எங்க போனாலுமே கேப்ல போயிருங்க, அதான் பெஸ்டா இருக்கும். சாங்சுரி ஆஃப் ட்ரூத்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனோட ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாயோட சிட்டி வியூ ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் பக்கத்துல கோல்டன் புத்தா இருக்கு. கோல்டன் புத்தா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருந்தது. இதெல்லாம் முடிச்சு நாங்க ரூம் போய் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணிட்டு நாங்க பட்டாயால இருந்து பேங்காக் போறதுக்கு கேப்ல தான் போனோம். அண்ட் போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் போல நாங்க பேங்காக் ரீச் ஆயிட்டோம். அண்ட் பேங்காக் பத்தி சொல்லணும் அப்படின்னா பட்டாயை விட ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. அதாவது பட்டாயால வந்து டிராபிக்கே இல்ல, பட் பேங்காக்ல ரொம்ப ரொம்ப டிராபிக் அதிகம். ஒரு 6 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் ஆச்சு. நீங்க பேங்காக்ல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடியே போயிருங்க. ஏன்னா நீங்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. பேங்காக்ல கிராண்ட் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இருக்கு. இங்க நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்க. அண்ட் உங்களுக்கு என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா 500 தாய் பாட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஒரு சில பிளேசஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க.
டே 5 லாஸ்டா நாங்க போன ஆக்டிவிட்டி தான் க்ரூஸ். இதுக்கு வந்து 1800 தாய் பாட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஐகானிசம் மால்ல பிக்கப் பண்ணி அங்கேயே டிராப்பும் பண்ணிடுவாங்க. பேங்காக் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சோம். கரெக்டா 7:30 போய் நாங்க க்ரூஸை பிடிச்சிட்டோம். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு டின்னருமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் சிக்கன் டிக்கா மட்டும் தான் இங்க நல்லா இருந்தது. மற்ற டிஷ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அழகா இருந்தது. எதுவுமே டேஸ்ட் அந்த அளவு ஒர்த்தா தெரியல. இந்த க்ரூஸ்ல உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த க்ரூஸ்ல போறப்பே உங்களுக்கு பேங்காக்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. ஃபைனலா ஒரு சிங்கிங் அண்ட் டான்சிங் மாதிரி நடத்துனாங்க. பட் ஒண்ணுமே புரியல. ஒரு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் மோஸ்ட்லி எங்க ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா இந்திரா மால்ல ஷாப்பிங் பண்ணேன். இந்திரா மால் பத்தி சொல்லணும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இங்க ஷாப் ஓனர்ஸ் எல்லாமே இந்தியன்ஸா தான் இருக்காங்க. அண்ட் இந்த மால்ல நீங்க பார்கெயின் பண்ணியே வாங்கலாம். பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்மே இருக்கும். அங்கேயுமே நீங்க வந்து பார்கெயின் பண்ணியே வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 பாட்டுக்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஷர்ட் வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஷர்ட் வந்து 200 தான் வரும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தாய்லாந்து ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு கேட்டா நீங்க ஃப்ரெண்ட்ஸா போனாலும் சரி ஃபேமிலியா போனாலும் சரி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் ஃபுட் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடுமே வரலாம். இந்த 7 டேஸ் ட்ரிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா பட்டாயா ஒரு பார்ட்டி ஊர் மாதிரி இருந்தது. பேங்காக் பத்தி சொல்லணும் அப்படின்னா டிராபிக் ரொம்ப அதிகம். அண்ட் மால் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நிறைய மால்ஸ் இருக்காங்க நீங்க சுத்தி பாக்குறது. அண்ட் நாங்க ஸ்டே பண்ணதுலேயே பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல தான் ரூம் சூப்பரா இருந்தது. பட்டாயால கொஞ்சம் ஓகே தான் இருந்தது. நீங்க தாய்லாந்து போறீங்க அப்படின்னா இங்க இருந்தே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிருங்க. ரூம்ஸ் புக் பண்ண agoda.com booking.com ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தாய்லாந்துல சிம் கண்டிப்பா வாங்கிருங்க. அண்ட் டிராவல் பண்றதுக்கு கிராப் போல்ட் இந்த ஆப் எல்லாம் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருங்க. 7-Eleven